சாவித்திரியும் தாமரையும் வீட்டின் வாசலை கடந்து உள்ளே வந்த அந்த கணமே அங்கே இருந்த அமைதி சிதறிப்போனது போல தோன்றியது. வீட்டுக்குள் இருந்த ஒவ்வொருவருக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை வெடிக்கப் போகிறது என்ற உணர்வு மனதில் எழுந்தது. சாவித்திரியின் முகத்தில் கோபத்தோடு கலந்த உறுதி தெரிந்தது. தாமரை மட்டும் தலைகுனிந்து நின்றாள். அவள் கண்களில் பயமும் மன அழுத்தமும் தெளிவாகத் தெரிந்தது. வாசலில் நின்றிருந்த ஈஸ்வரி இந்த இருவரின் முகத்தை கண்டவுடன் ஏதோ பெரும் விஷயம் நடந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டாள். உடனே அவள் உள்ளே சென்று, மாமா, இன்றைக்கு ஊரே பேசிக்கிட்டு இருக்கும் விஷயம் உங்களுக்கு தெரியாதா? பஞ்சாயத்துக்கு போகவில்லையே, அதனாலதான் இந்த செய்தி இன்னும் உங்க காதுக்கு வரல என்று பரபரப்பாக பேச ஆரம்பித்தாள். அவள் பேச்சைக் கேட்ட ராஜாங்கமும் அப்பத்தாவும் அதிர்ச்சியோடு ஒருவரை ஒருவர் பார்த்தனர். ஆனால் சாவித்திரி அவசரப்படாமல், நாங்களே எல்லாத்தையும் சொல்றோம் என்று சொல்லி நிம்மதியாக அமர்ந்தாள். அந்த சில வினாடி அமைதியே அங்கே இருந்த அனைவரின் மனதையும் பதற வைத்தது. அப்போதுதான் அப்பத்தாவின் பார்வை தாமரையின் கழுத்தில் நின்றது. தாமரை, உன் கழுத்திலிருந்த தாலி எங்க என்று அதிர்ச்சியோடு கேட்டார். அந்த கேள்வி கேட்டவுடன் எல்லாரின் கண்களும் தாமரையை நோக்கின. அவள் கழுத்தில் தாலி இல்லை. தாமரை கண்ணீர் மல்க நின்று கொண்டிருந்தாள். சாவித்திரி ஏதோ சொல்ல முயன்றபோது தாமரை திடீரென்று தலை தூக்கி, மாமா, நான் காமேஷை பஞ்சாயத்திலேயே பிரிச்சிட்டேன் என்று சொன்னாள். அந்த ஒரு வார்த்தை வீட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ராஜாங்கம் நம்ப முடியாமல், என்ன சொல்ற என்று கேட்டார். தாமரை அழுதபடி பேச ஆரம்பித்தாள். அவன் என்னை காதலிச்சது உண்மைதான். ஆனா அவனோட வாழ்க்கை முழுக்க சிரமம்தான். வீடு இல்ல, வசதி இல்ல. அவனோட போனால் நானும் கஷ்டப்பட வேண்டி வரும். அந்த வாழ்க்கை எனக்கு பயமா இருக்கு என்றாள். சாவித்திரியும் உடனே அவளுக்கு ஆதரவாக, என் மகளுக்கு நல்ல வாழ்க்கை வேணும், அவ இப்படி கஷ்டப்படுற வாழ்க்கைக்கு போகக்கூடாது என்று கடுமையாக கூறினாள். ஆனால் அப்பத்தா கோபமாக, ஏழையா இருந்தாலும் அவன் உழைச்சு சாப்பாடு வாங்கி கொடுப்பவன். அவன் கெட்டவன் இல்ல. தாலி கட்டும்போது நல்லவனாக தெரிஞ்சவன் இப்போ மட்டும் மோசமா தெரியுதா என்று கேட்டார். அந்த கேள்விக்கு சாவித்திரிக்கு உடனடி பதில் இல்லை. இருந்தாலும் அவள் பிடிவாதமாக தன் முடிவை நியாயப்படுத்திக் கொண்டே இருந்தாள். சில நேர அமைதிக்குப் பிறகு சாவித்திரி திடீரென மற்றொரு விஷயத்தை பேச ஆரம்பித்தாள். சேது மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சொன்னானே, அப்படியென்றால் என் மகளுக்கு அவன்தான் சரியானவன் என்று கூறினாள். அதை கேட்ட சேது அதிர்ச்சியில் நின்றான். ராஜாங்கமும் கோபமாக அவளை நிறுத்த முயன்றார். ஆனால் சாவித்திரி கேட்கவில்லை. சின்ன வயசிலிருந்தே தாமரைக்கு சேதுவைப் பற்றிதான் ஆசை. அவளோட வாழ்க்கை இப்போதாவது சரியாகணும் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் தாமரை திடீரென்று மயங்கி கீழே விழுந்தாள். தாமரை என்று சாவித்திரி அலறினாள். வீட்டில் இருந்தவர்கள் எல்லோரும் பதற்றத்தில் ஓடிவந்தனர். சேது உடனே டாக்டருக்கு போன் செய்தான். சில நிமிடங்களில் டாக்டர் வந்து தாமரையை பரிசோதித்தார். சாவித்திரி பதட்டமாக, என்னாச்சு டாக்டர் என்று கேட்டாள். டாக்டர் அமைதியாக, பயப்பட வேண்டாம், நல்ல செய்திதான் என்றார். அதை கேட்டவுடன் எல்லாரும் சற்று நிம்மதியடைந்தனர். ஆனால் அடுத்த நொடி அவர் சொன்ன வார்த்தை அனைவரையும் மின்னல் போல அதிர்ச்சியடைய வைத்தது. இவங்க கர்ப்பமாக இருக்காங்க. அந்த ஒரு வரி கேட்டவுடன் வீட்டிலிருந்த அனைவரும் சில நொடிகள் பேச முடியாமல் நின்றனர். சாவித்திரி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ராஜாங்கம் கண்களை பெரிதாகத் திறந்தார். சேதுவுக்கே நம்ப முடியவில்லை. ஈஸ்வரி மட்டும் உள்ளுக்குள் சிரித்தாள். 2 மாத கரு வளருது என்று டாக்டர் தெளிவாக கூறியதும் தாமரை கதறி அழ ஆரம்பித்தாள். இது எப்படி நடந்தது எனக்கே தெரியலம்மா என்று அவள் அழுதாள். அப்போது ஈஸ்வரி கிண்டலாக, இப்போதான் உங்க மகள் கன்னி கழியலன்னு பெருமையா பேசினீங்களே, அப்ப இந்த குழந்தைக்கு அப்பா யார் என்று கேட்டாள். அந்த கேள்வி சாவித்திரியை நெருப்பாய் எரித்தது. கோபத்தில் சாவித்திரி, தேவைப்பட்டா இந்த கருவையே கலைச்சிடுவேன் என்று சொல்லியவுடன் ராஜாங்கம் கடுமையாக கத்தினார். போதும் சாவித்ரி, தாலி கட்டினவன் காமேஷ்தான். இந்த குழந்தைக்கு காரணமும் அவன்தான். இனிமே சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பற்றி யாரும் பேசக்கூடாது என்று உறுதியாக கூறினார். அந்த வார்த்தைகள் சாவித்திரியின் ஆசையை நொறுக்கி போட்டது. தாமரை மட்டும் அறைக்குள் சென்று அழுது கொண்டிருந்தாள். அவள் மனதில் காமேஷின் நினைவுகள் மட்டும் திரும்பத் திரும்ப வந்து கொண்டிருந்தது. அவன் உண்மையா காதலித்தான். ஆனால் அவள்தான் அவனை விட்டுச் சென்று விட்டாள் என்பதை இப்போதுதான் உணர ஆரம்பித்தாள். மறுநாள் காலையில் வீடு முழுக்க கனமான அமைதி நிலவியது.
யாரும் யாரிடம் பேசவில்லை. சேது மனதில் குழப்பத்தோடு இருந்தான். தாமரைக்காக வருந்தினாலும் மீண்டும் அந்த பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்ற பயமும் இருந்தது. ஈஸ்வரி மட்டும் இந்த குழப்பத்தை ரசித்துக் கொண்டிருந்தாள். இந்த குடும்பத்தில் இன்னும் பெரிய புயல் வரப்போகிறது என்ற உணர்வு அவள் மனதில் இருந்தது.